அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஃப்யூச்சரில் ஹார்ட் அட்டாக் வருவதுக்கான ரிஸ்க்கு நமக்கு எப்படி இருக்குது, அதுக்கு உண்டான என்னென்ன டெஸ்ட் மூலமாக அதை நம்ம கண்டுபிடிக்கலாம், அதை பற்றி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிம்பிள் பிளட் டெஸ்ட், அதாவது லிப்பிட் ப்ரொஃபைல் டெஸ்ட் சொல்லுங்க. இது மூலமாக நமக்கு கெட்ட கொலஸ்ட்ரால், நல்ல கொலஸ்ட்ரால், HDL, LDL இந்த அளவு வச்சு நம்ம ஃப்யூச்சர் ரிஸ்க்கை ப்ரெடிக்ட் பண்ணலாங்க. நெக்ஸ்ட்டு HSCRP, ஹை சென்சிட்டிவிட்டி சி ரியாக்டிவ் புரோட்டீன். இது ரத்த குழாய்களில் வீக்கம், அதாவது இன்ஃப்ளமேஷன் படிதை வச்சு நம்ம ரிஸ்க்கை ஓரளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ணலாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இளம் வயசுலேயே சில பேருக்குலாம் ஹார்ட் அட்டாக் வருதுங்க. ஸோ ஜெனட்டிக் ரிஸ்க் எப்படி இருக்குது லிப்போ ப்ரோட்டீன் ஏ இந்த பிளட் டெஸ்ட் மூலம் பண்ணலாங்க. நெக்ஸ்ட் அப்போ லிப்போ ப்ரோட்டீன் பி, இதெல்லாம் கொலஸ்ட்ரால் எடுத்துக்கிற ஒரு கேரியருங்க. ஸோ இதன் மூலமாக அப்நார்மலிட்டியை நம்ம ரிஸ்க்கை கண்டுபிடிக்கலாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கவங்களும் உங்கள் டாக்டரோட அறிவுரைப்படி பண்ணிக்கலாங்க. ஸோ சிம்டம் இருக்கவங்க இல்லை டயபெட்டிக் ஹைப்பர்டென்ஷன் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா யூரின் ஆல்புமின் கிரியாட்டிவ் ரேஷியோ சொல்லுவாங்க, UACR பண்ணிக்கலாம். இதன் மூலமாகவே உங்களுக்கு ரத்த குழாயில் எண்டோத்தில் இன்ஜுரி மூலமாக உங்களுக்கு ரிஸ்க் இருக்கான்றது தெரிஞ்சுக்கலாம். மேலும் ECG எடுக்கலாங்க. ECG சிம்டம்ஸ் இருந்தால் எடுக்கலாங்க. அதாவது ஆல்ரெடி ஏதோ செஸ்ட் பெயின் ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு, இதை மூலம் கண்டுபிடிக்கலாம். மேலும் உங்கள் அறிகுறி இருந்தால் முகத்தில் வீக்கம் ஏற்படுது, மூச்சு வாங்குறது, செஸ்ட் பெயின் இருக்கிற மாதிரி சிம்டம்ஸ் இருந்தால் உங்கள் டாக்டருடைய அறிகுறிப்படி நம்ம எக்கோ டெஸ்ட் பண்ணலாம், இல்லை ஒரு ட்ரெட்மில் டெஸ்ட் பண்ணலாங்க. இதையும் மேலும் பார்த்தீங்கன்னா CT கொரோனரி ஆஞ்சியோகிராம் பண்ணலாங்க. முக்கியமான டெஸ்ட்டு சிம்டம்ஸ் இல்லாதவங்களும் ரிஸ்க் கண்டுபிடிக்கணும் பார்த்தீங்கன்னா CT கொரோனரி கால்சியம் ஸ்கோர் பண்ணலாங்க. இந்த டெஸ்ட்டு மூலமாக உங்களுக்கு கால்சியம் படிவத்தை கண்டுபிடிக்கலாம். இது மூலமாக ரிஸ்க் இருக்கா இல்லை மைல்டு ரிஸ்க் அதிகமாக இருக்கான்னு பார்க்கலாம். இதுதாங்க முக்கியமான ப்ரெடிக்டர் டெஸ்ட்டு. இது ஒரு நான் இன்வேசிவ் டெஸ்ட்டு தான். உங்களுக்கு இந்த இன்ஜெக்ஷன் கிடையாது, ஒரு CT ஸ்கேன் போல் தான். அந்த ஸ்கோரை வச்சு நம்ம ஃபர்தர் பண்ணிக்கலாம். இந்த டெஸ்ட்லாம் நம்ம சிம்டம்ஸ் இல்லைனா நம்ம 5 வருஷத்துக்கு ரெடி பண்ணால் போதும். CT கொரோனரி கால்சியம் சிம்டம்ஸ் இருந்துச்சு இல்லை அதில் மைல்டு ரிஸ்க் அது போல் தான் அவங்க டாக்டர் அறிவுரை பண்ணலாமல். ஸோ இந்த ரிஸ்க்கை நம்ம டெஸ்ட் மூலம் ப்ரெடிக்ட் பண்ணும் போதும் நம்ம டாக்டரோட அறிவுரைப்படியும் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணியும் நம்ம ஃப்யூச்சரில் பிரச்சனை வராமல் பார்த்துக்கலாங்க. நன்றி, தேங்க்யூ.